அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க புதிய நாயன் பேசுறேன். யூஸ்ஃபுல் 96 சேனல் வாயிலாக உங்களை சந்திக்கிற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நெய் சாப்பிடுவதோட முக்கியத்துவத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். பொதுவா நெய் அப்படிங்கறத பத்தி நிறைய விஷயங்கள் மக்கள்கிட்ட தெரியாம ஒரு சில மூட நம்பிக்கைகளால இந்த நெய்ங்கிற ஒரு அற்புதமான விஷயத்த பயன்படுத்தாம போறாங்க. நம்ம முன்னோர்கள் இந்த நெய்யை எல்லா விதத்திலையும் நம்ம உணவோட சேர்த்து கொண்டு வந்திருந்தாங்க. அதோடு இல்லாம ஆயுர்வேத மருத்துவங்களையும் நெய் தான் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒரு பொருளை கெட்டு போக விடாம தடுக்கக்கூடிய சக்தி நெய்க்கு உண்டு. அதே போல நெய்ல தீபம் போடுறதுனாலையும் ஒரு சில பாசிட்டிவ் அதிர்வுகள் அதிகமாகும். நெய் ஹோமத்துல போடுறப்போ இந்த ஹோமத்துல இருந்து ஆக்சிஜன் அதிகமா வெளிவருது அப்படின்னு இன்னைக்கு அறிவியல் அறிஞர்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹோமம் பண்றச்சே நெய்ல ஹோமம் பண்றோம், அந்த நெய்னால ஆக்சிஜன் அதிகமாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெய்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பசிக்கும் தன்மையை அதிகப்படுத்தக்கூடியது, ஜீரண சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது இந்த நெய். நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல் 96 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நெய் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், பச்சரிசி உள்ள எல்லா இடத்துலயும் இந்த நெய் இருக்கும். இப்போ பச்சரிசி வெண்பொங்கல் அப்படின்னா அதுல நெய் இருக்கும். சக்கரை பொங்கல் வைக்கிறாங்கன்னா நெய் இருக்கும். செரிமானம் தடுக்கப்படும். இப்ப பச்சரிசியா நம்ம சாப்பிடறதுனால செரிமானம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அப்போ இந்த நெய் கலந்துக்கிறதுனால செரிமானம் அதிகமாகும். நெய் அவசியம் சேர்க்கணும். நெய் சேர்க்கறதுனால ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நமக்கு இருக்கு. இன்றைய சமுதாயத்தில் உள்ள மக்கள் இன்றைய நிலை இந்த ரெண்டு விஷயத்துல இருந்து நம்ம வெளியே போயிட்டோம். ஒன்று, நெய் சாப்பிடறதுனால கண் பார்வை அதிகமாகும், கண்ணாடி போட வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டாவது, மூளைக்கு அதிக ரத்த ஓட்டம் செல்லும், தூக்கமின்மை போகும், நல்ல ஞாபக சக்தி அதிகமாகும். முதல்ல தூக்கமின்மை போகும், பதட்டம், கோபம், எரிச்சல் குறையும், ஞாபக சக்தி ரொம்ப அளப்பரிய சக்தியாக மாறும். இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டுமே நான் அனுபவிச்சது. நான் நெய் சேர்த்த அப்புறம் தான் எனக்கு கண் பார்வை கொஞ்சம் மங்கி இருந்த கண் பார்வை நல்லா வந்தது. கண்ணாடி அணிய வேண்டிய சூழ்நிலை இருந்தது. நெய் சேர்த்தப்புறம் கண் பார்வை நல்லா இருந்தது. அதே போல தூக்கமின்மை, மனக்குழப்பம், பதட்டம் இதெல்லாம் குறைஞ்சது. இப்ப நீங்க நெய் சேருங்க. இதுக்கு நம்ம முன்னோர்கள் ஒரு ரகசிய வார்த்தையை கையாண்டாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படிங்கிற ஒரு பழமொழி உண்டு. அந்த பழமொழியுடைய உண்மையான நிலை என்ன அப்படின்னா, ஆ நெய், ஆனா பசு, நெய் அப்படின்னா பசுவிலிருந்து வரக்கூடிய நெய். இந்த பசுவிலிருந்து வரக்கூடிய நெய்யை நாம் அனைவரும் தினசரி 40 வயது வரைக்கும் கண்டிப்பா எடுத்துக்கணும். அதனாலதான் ஆனைக்கு ஒரு காலம் வந்தால். அடுத்து பூனை. பூனைன்னா என்ன? பூல இருந்து வரக்கூடிய நெய். பூனைன்னு படிக்கக்கூடாது, பூனை கிடையாது, பூ நெய். பூல இருந்து வர நெய் என்னது? தேன். இதை 40 வயசுக்கு மேல எடுத்துக்கணும். இப்ப 40 வயதுக்கு மேல உள்ளவங்க எல்லாம் தேன் சாப்பிட சாப்பிட அவங்களுக்கு எந்த நோயும் வராம ஆரோக்கியமா இருப்பாங்க. 40 வயதுக்கு முன் உள்ளவர்கள் எல்லாருமே நெய் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஜீரண சக்திகள் ரொம்ப அற்புதமா இருக்கும், கண் பார்வை ரொம்ப அருமையா இருக்கும். நெய்ல என்ன நிறைய விஷயங்கள் இருக்கு, மருத்துவ குணங்கள் இருக்கு, மருந்து, எல்லா மருந்துலையும் நெய் சேர்க்கப்படுது. அதனால நீங்க அந்த கொழுப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நெய் சேர்க்காம விடாதீங்க. அதனாலதான் ஒரு சில குழந்தைகள் ரொம்ப பலகீனமா இருக்காங்க நெய் சேர்க்காதனாலதான். இப்ப பாத்தீங்கன்னா குளிக்க அருவி கூட்டு போனோம்னா குழந்தைகள் அப்படியே நடுங்குறாங்க. ஏன்னா கொழுப்பும் உடம்புக்கு தேவை, நல்ல கொழுப்பு தேவை. நீங்க கெட்ட கொழுப்பு இந்த எண்ணெயில் பொரிச்சு கொடுக்கறது இருக்கு இல்லையா, இந்த எண்ணெயில பொரிக்கிற பலகாரங்கள், அதை தவிருங்க, அதுதான் கொழுப்பு. நீங்க நெய் சேர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நெய் சேர்த்துட்டே இருந்தா நல்லது. 40 வயது வரைக்கும் நெய் சேர்க்கணும். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 40 வயதுக்கு மேல தேன் சேர்க்கணும். தேனும் நெய்யையும் சேர்ந்து சேர்த்தா அது விஷம். தேனையும் நெய்யையும் சேர்க்கவே கூடாது, எங்கேயும் சேர்க்கக்கூடாது. தேனும் நெய்யும் சேர்ந்தால் அது விஷமாக மாறும் சொல்லியிருக்காங்க. நெய் மட்டும் தனியா சேர்த்து நீங்க சாப்பிடலாம். கண்டிப்பாக இன்றைய குழந்தைகளுக்கு கொடுங்க. ஏன்னா அவங்க மூளை வளர்ச்சி நல்லா இருக்கு, ஆனா பதட்டம், கோபம் அதிகமா இருக்கு. ஆனா நெய் சேர்த்துட்டே வந்தா ரொம்ப நன்மையை பெற முடியும். அடுத்து நான் வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.